ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும், எங்கெல்லாம் அமர்ந்தால் ராகு தசை மிக நல்ல யோகங்களை தரும், எங்கு எந்த சாரத்தில் யாரோடு சேர்ந்து அல்லது யாரின் பார்வையில் அமர்ந்தால் ராகு தசை உங்களுக்கு யோகமான தசையாக அமையும். அதேபோல் எங்கு எந்த நட்சத்திரத்தில் யாருடன் சேர்ந்து அமர்ந்தால் உங்களுக்கு கடுமையான தீமைகளை தரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 வீடுகளுக்கும் இல்லை, அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் லக்னத்திற்கு எங்கே அமர்ந்தால் சூப்பரோட எக்ஸ்ட்ரீம், எங்கே அமர்ந்தால் தீமையினுடைய எக்ஸ்ட்ரீம், சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த விதத்தில் முதல்ல ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு ஜைஜாண்டிக்கான கிரகம்ங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ராகு தசை ஒருவருக்கு உள்ளே வருது, பருவ வயதில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராகு தசை கெடுக்கின்ற அமைப்புகளில் அசுப ராகு தசையாக இருந்தால், அசுப பலன்களை தருகின்ற அமைப்புகள் இருந்தால், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ராகு தசையில் அந்த நபர்கள் வாழ்நாளில் மிக கடுமையான சிக்கல்களை சந்திக்கிறார்கள். வாழ்நாள் ஒரு போராட்டத்திற்குரியதாக மாறுகிறது. அதேபோல் அந்த ராகு தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளில் அமைந்து சொல்கிறேன், உள்ள காம்பினேஷன் அது என்ன, சுபராகு அசுபராகுங்கிறத சொல்கிறேன். நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளை பெற்று நல்ல அமைப்புகளிலிருந்து பருவ வயதில் தசை நடத்திட்டாங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, பிறப்பு சேராக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்வின் உயரம் செந்தாமரையாக அமையும். இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்தாலும் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்கிறார்கள். தன்னிறைவு பெற்ற மனமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வசதியான சூழலை சமூகத்தில் பெறுகிறார்கள். நல்ல உயரத்திற்கு அவர்களை ராகு திசை கொண்டு போயிடும். சுப பலன்களை தருகின்ற அமைப்புகளில் உங்கள் ஜாதகத்தில் ராகு இருந்தால் அவர் 50 சுக்கிரனுக்கு சமம். சுக்கிரனை விட மேலான 50 மடங்குக்கு மேலான நன்மைகளை தருவார் கண்டிப்பாக, நல்ல அமைப்புகள் இருந்தால். அதே போல் அவர் கெடுபலன்களை செய்கின்ற அமைப்புகள் இருந்தால் நீங்கள் சனின்னு பயந்து ஓடுறீங்க பாருங்க, அந்த சனியை விட 50 மடங்கு தீமையை செய்கிறவர் ராகு. ட்ரௌசரை கழட்டிட்டு ஓட விட்டுருவார், இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணி விட்டுருவார், அசுப பலன்களை தருகிற அமைப்பில் இருந்தால். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களையும் அதோட மேட்ச் பண்ணி உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் பொருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி ராகு திசை நன்மை தீமை அப்படி தரும். இப்போ நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே ஒரு 40% 50% பொருந்தும். மீதம் இருக்கிற 50% அது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கிடணும், சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சுபராகு அசுபராகு அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் அவர் எங்கு வேணாலும் இருக்கட்டும் ராகு, இயற்கை சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் அல்லது புதன், இந்த 4 பேருடைய தொடர்பில், அதாவது தொடர்புனா அவர்களோடு சேர்ந்திருக்கலாம் அல்லது அவர்களின் பார்வையில் இருக்கலாம். அப்படி இருந்துட்டார்னா அடிப்படையில் அந்த ராகுவுக்கு சுபராகுன்னு பேர், அதாவது நன்மைகளை தர கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது பேர். அதே போல் அந்த ராகு சனி, செவ்வாய், சூரியன் இவர்களின் தொடர்பை பெற்று இருந்துட்டார்னா அதற்கு அசுப ராகுன்னு பேருங்க, சரிங்களா? உள்ள இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அது சொல்கிறேன். அடிப்படையில் இப்போ நான் உள்ள சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் சுபராகு அசுபராகுன்னு தான் சொல்லுவேன். சுபராகுன்னா நீங்கள் நினச்சிக்கிடணும், குருவோட தொடர்புலையோ சுக்கிரனோட தொடர்புலையோ வளர்பிறை சந்திரனோட தொடர்புலையோ இல்லை புதனோட தொடர்புலையோ இருக்கிறார். அசுபராகுனா நீங்கள் நினச்சிக்கணும், செவ்வாயோட சேர்ந்தோ அல்லது செவ்வாயின் பார்வையிலையோ, சனியோட சேர்ந்தோ அல்லது சனியின் பார்வையிலையோ, சூரியனோட சேர்ந்தோ அல்லது சூரியனுடைய பார்வையிலையோ அவர் இருக்கிறார் நீங்கள் மைண்டு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பலன்கள் புரியும். அந்த விதத்தில் 12 லக்னங்களுக்கும் நம்ம இப்போ பலன்களை பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு லக்னமாக பார்த்துருவோம். உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். கடகம் லக்னம். கடக லக்னத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, ஒரு அற்புதமான லக்னம். தான் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, தன்னை சுற்றி இருப்பவர்கள் தன்னவர்கள் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிற லக்னம். ஒரு பெருந்தன்மையான லக்னம், பொது வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான லக்னம் இது, சரிங்களா? ஆனால் என்ன ஒன்று, அவங்க பர்சனலில் தான் அவங்க கஷ்டப்படுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகு தசை உங்களுக்கு முதல்ல எங்கு இருந்தால் அதிகபட்ச நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். எப்படி இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி எப்பவுமே என்ன சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. கடக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு கடகத்திற்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி வீட்டில், எப்படிங்க,
கடகத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் ராகு அமர்வது சிறப்பு. அந்த கன்னி வீட்டிலும் அமர்கின்ற ராகு குறிப்பாக சித்திரை நட்சத்திர கால் பெறுவது அதிசிறப்பு, மிகச்சிறப்பு. கன்னி வீட்டில் அமர்றதே சிறப்பு, அங்கே சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டார்னா இன்னும் சிறப்பு. அஸ்த நட்சத்திரத்தில் அமர்வது 2ஆம் தர சிறப்பு. சரிங்களா, இது ஒரு நல்ல இடம். அதனை அடுத்ததாக கடகத்திற்கு 6ஆம் இடமான தனுசு வீட்டில், இயல்பாகவே தனுசில் ராகு அமர்தல் அப்படிங்கிறது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. அந்த வீட்டில் அமர்கின்ற ராகு, கடகத்திற்கு 6ஆம் இடமான தனுசில் அமர்கிற ராகு பூராட நட்சத்திரம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல மேன்மையான அமைப்புங்க. சரிங்களா, அது கிட்டத்தட்ட பாதகாதிபதியின் சாரம் தான். இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகளை கொடுத்தாலும் பொருளாதாரம், தொழில், சொத்து சேர்க்கைன்னு அப்படி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா, 6ஆம் இடத்துல பூராட நட்சத்திரத்தில் ராகு அமர்தல் அதி உன்னதமான நிலைப்பாடு. சரிங்களா, இது ஒரு நல்ல இடம். அதனை அடுத்ததா ராகு அங்கிருந்து கடகத்திற்கு 10ஆம் இடமான மேஷ வீட்டில் அமர்றது மிகப்பெரிய யோகநிலை, மிகப்பெரிய யோகநிலை. அங்கு அமர்கின்ற ராகு குறிப்பாக பரணி சாரம் பெறுகின்ற பொழுது மிக உயர்நிலைகளை, பொருளாதார தொழில் அமைப்புகளில் ஒரு சும்மா இருந்தவனை தூக்கி ஒரு நல்ல உயர் பொறுப்புகளில் உட்கார வைக்கிறது, சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனை தொழிலுக்குள்ளே கொண்டு வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வளர்த்து விடுறதெல்லாம் இந்த இடம் தான். ஆக மேஷத்தில் 10ஆம் இடத்துல பரணி நட்சத்திரம் பெறுவது. அதனை அடுத்ததாக 11ஆம் இடமான ரிஷபத்தில், இதுதான் இருக்கிறதுலேயே டாப். அந்த ரிஷப வீட்டில் அமருகின்ற ராகு ரோகிணி நட்சத்திரத்தை பெறுவது சிறப்பு. மிருகசீரிட நட்சத்திரத்தை பெறுவது மிக 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 உயர்நிலை, மிகப்பெரிய உயரங்களை தரும். அதாவது இருக்க இடம் இல்லாமல் இருந்தவங்க கூட ஒரு ஒரு பெரிய அளவில் உயர்வு பெறுவது அங்கே தான். ஸோ இப்போ நான் சொன்ன இடங்களை நல்லா பாருங்கள். 3ஆம் இடத்துல கன்னி வீட்டில் அவர் இவங்க சித்திரை நட்சத்திரம் பெறுவது, 6ஆம் வீடான தனுசு வீட்டில் பூராட நட்சத்திரம் பெறுவது, 10ஆம் வீடான மேஷத்தில் பரணி நட்சத்திரம் பெறுவது, 11ஆம் வீடான ரிஷபத்தில் மிருகசீரிட நட்சத்திரம் பெறுவது. இந்த வீடுகளில் அமருகின்ற ராகு, இந்த நட்சத்திரங்களில் அமருகின்ற ராகு மிக நல்ல யோக பலன்களை தருவார். கூடுதலாக அந்த ராகு சுபராகுவாக அமர்ந்தால், அதாவது குரு அல்லது சுக்கிரன் அல்லது வளர்வரை சந்திரன் அல்லது புதன் இவர்களின் தொடர்பில் இருக்கின்ற பொழுது மிக உன்னதமான உயர்நிலை பலன்களை அந்த ஜாதகருக்கு தந்தே தீர்வார் தன் தசாபுக்தி காலங்களில். அதில் மாற்றமே இல்லை. இப்படி இருந்தால் வளர்ச்சி உறுதி. சரிங்க, இதே மாதிரி எப்படி இருந்தால் தீமைகளை அதிகமாக தருவார். இந்த எக்ஸ்ட்ரீமை பார்த்துட்டோம், அந்த எக்ஸ்ட்ரீமையும் பார்த்துடணும். 12 வீடுகளிலும் ராகு அமர்வது கண்டிப்பாக தீமை தான், ஏதேனும் ஒரு விதத்தில் தீமை. ஆனால் அதில் நம்ம அதிகபட்ச தீமை எந்த வீடுகளில் அமர்கின்ற பொழுது அதுதான் இப்போ பார்க்க இருக்கோம். கடக வீட்டுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகு அமர்வது அப்படிங்கிறது கடுமையான தீமை. அந்த கும்ப வீட்டில் அமர்கின்ற ராகு அவிட்ட நட்சத்திரத்தை தவிர மற்ற நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்ந்தால் மிக கடுமையான தீமை. புரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் தீமை, ஆனால் அளவு குறைவாக இருக்கும். ஆனால் தீமை தான். சரிங்களா, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ சதய நட்சத்திரத்தில் அமர்வது முதல் தர பின்னடைவு. அதனை அடுத்ததாக புரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்வது பின்னடைவு. அது ஒரு சில நன்மைகளையும் தரும், ஆனால் வெளியூர் போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்காது. பூர்வீகத்தில் இருக்கான கடுமையான தொந்தரவுகளை தரும், அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா, ஸோ இது முதல் தரமான ஒரு தீமையான அமைப்புகளை தரக்கூடிய ஒரு இடம். அதனை அடுத்ததாக 12ஆம் இடமான மிதுன வீட்டில் அவர்கள் அமர்வது அப்படிங்கிறதும் மிக கடுமையான தீமைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா மிதுன வீட்டில் அமருகின்ற ராகு திருவாதிரை நட்சத்திரம் பெறுவது அப்படிங்கிறதும் புனர்பூச நட்சத்திரம் பெறுவது அப்படிங்கிறதும் மிக கடுமையான தீமைகளை தரும். அதில் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது வெளிமாநிலம் வெளிநாடுகளில் ஜாதகர் இருக்காருன்னா பெரிதாக தொந்தரவு செய்யலை, தொழில் பண்ணலைன்னா பெருசாக தொந்தரவு செய்யலை. ஆனால் திருவாதிரையில் இருந்தால் கண்டிப்பாக தொந்தரவுகளை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா, அதே போல் ஜென்ம ராசியான கடகத்தில் அமர்ந்து பூச நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது மிக கடுமையான தீமைகளை தரும், எல்லா விதத்திலையும் தரும். அதுதான் எங்கள் விஷயமே. சரிங்களா, ஸோ ஆக அன்பு நண்பர்களே, இப்போ இந்த 3 வீடுகளில் கும்பத்தில் 8ஆம் வீட்டில், மிதுன வீட்டில் அண்டு கடக வீட்டில் 1, 8, 12 இந்த 3 வீடுகளில் இப்போ நான் சொன்ன சாரங்களில் ராகு அமர்ந்துட்டாலே அடிப்படையில் தீமை. அந்த ராகு அசுப ராகுவாக, அதாவது சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது சனி இந்த மூவரில் யாரேனும் ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரின் இணைவு அல்லது பார்வையில் இருக்காருன்னா பேயாட்டம் ஆடுவார். கடக லக்னக்காரங்க காணாமல் போயிருவீங்க.
ஏன் இவ்வளோ கடுமையாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ராகு திசை வருகின்ற பொழுது தான் பாருங்கள், ஷேர் மார்க்கெட் பண்ணுறது, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வேலையை விட்டு தொழில் பண்ணுறது, உறவுகளை தேவையில்லாமல் பொண்டாட்டி சந்தேகப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிக்கிறது, நல்ல உயரத்துக்கு வளர்ந்து போய் ஏதாவது பெயர் கேட்டுற மாதிரி ஒன்றை பண்ணி அசிங்கப்பட்டு மீண்டும் கீழுக்கு வர்றது, இந்த மாதிரியான இடங்களில் தான் அமையும். மிக கடுமையான மனவலிகள், நல்ல ஆரோக்கியமாக இருந்திருப்பார், தேவையில்லாமல் எழுத்து தொந்தரவு வந்துடும். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகளை தரும். இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்து ராகு தசை நடத்துகின்ற பொழுது இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இறைவனை இறுக பற்றி கொண்டு அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒரு 40-45% உறுதியாக உங்களுக்கு பொருந்தும். மீதம் இருக்கிறது நம்ம அது வீடியோவில் சொல்ல முடியாது, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறவங்க கீழே இருக்கிற எண்ணுக்கு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கிடலாம். அன்பு நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றிங்க நண்பர்களே, பார்ப்போம். சரிங்களா?